தவறுக்கு தண்டனை அனுபவிப்பாய். அழகு கொஞ்சம் பசுமை பாஞ்சாலத்தில் பிறக்கும் ஒரு ஜீவன், அந்த ஜீவன் பறிக்கும் உனது வாழ்வின் ஜீவன். மன்னித்து விடுங்கள் ராஜகுமாரி, முன்னேறி செல்ல இயலாது. நதியின் பிரவாகம் கரை மீறுகிறது. விளை நிலத்தை எரித்துவிட. என்னை காணாத உன் தவிப்போடு போட்டியிடுமோ இந்த நெருப்பாறு? தடையாக வருவது தரணியாயினும் சரி, என் உடைவாள் கொண்டு அதற்கு விடை கொடுப்பேன். தன் 3 புதல்விகளின் சுயம்பரத்தை காசி அரசன் அறிவித்துள்ளான். அஸ்தினாபுரத்து பிரதிநிதியாக நீ சுயம்பரம் சென்று அம்மூவரையும் கவர்ந்து வர வேண்டும். எம் இளவரசர் விசித்திர வீரியனுக்கு தமது கன்னிகைகளை தானம் அளியுங்கள். யார் நீ? உன் வீரத்தை வெளிப்படுத்தவா நீ இங்கு அழைக்கப்பட்டாய்? மனதால் மன்னர் சால்வனை என்றும் மணந்தவள் நான். ஈருடலானாலும் ஓர் உயிராய்தான் யாம் இருவரும் வாழ்ந்து வருகிறோம். விவாகத்திற்காக வந்திருக்கிறேன் அஸ்தனாபுரத்திற்கு. விவாகத்தில் வரன் பிக்ஷை ஏந்துபவன், தானம் அவனுக்கு வழங்கப்படுகிறது. அதிகாரத்தை பெறுபவள் ஸ்திரீயாவாள் பீஷ்மா. இனி அம்பையாகப்பட்ட நான் வானவ கங்கையின் மைந்தனான தம்மை கரம் பிடிப்பேன். இருமாப்பால் என் வாழ்வை இருளாக்கினாய், அதை இருமடங்காக்கி உன்னை உருக்குலைப்பேன். எனது குருவை தேடிச் செல், குறையை பரசுராமரிடம் சொல். கங்கை மைந்தனை தண்டிக்கும் சக்தி எனது குரு ஒருவருக்கு மட்டுமே உண்டு. பகவான் பரசுராமரே, தாம் எங்குள்ளீர்கள்? தர்மத்தை நிலைநாட்டும் பணியை செய்து வருகிறேன். உனக்கு ஏதேனும் அநியாயம் நிகழ்ந்திருந்தால் சொல். என் மனதில் உன்னை பற்றிய சந்தேகம் பற்றிக் கொண்டது என நான் உரைக்கவில்லை. ஆனால் இம்மனம் வேண்டுவதை நிறைவேற்ற வேண்டுமெனில் உன்னை நான் பரீட்சிக்க வேண்டும். இரு நிகரில்லா சக்திகள் சமர் செய்வது இந்த அவனியை அழிக்கும் தவறல்லவா? ஆனால் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே ஈசனே. உன் மனதில் உள்ள மேலான குறிக்கோள் இன்னொரு பிறப்பு எடுக்கும் போது உன் எண்ணம் நிறைவேறும். வாழும் ஆசை எனக்கில்லை. இன்னொரு பிறவி அம்பை எடுப்பாள், எடுத்த சபதம் முடிப்பாள். சிம்மாசனம் உனது உறக்கத்தை சிதைத்து உனக்கு சிம்ம சொப்பனமாகும். அண்டாத சாவு என்று மனதளவில் இன்று ஆணவம் கொண்டிருக்கிறாய். அந்த ஆணவத்தை அன்று அடக்கி காட்டுவேன். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டவன் நான். உனது அவ்விரதத்தை முறியடிக்கவே வந்துள்ளேன் நான். எனது சினம் தணிக்க பிறப்பெடுத்தது சிசு. இக்குழந்தைக்கு சிகண்டி என்று பெயரிடுகிறேன். தர்மமானது எங்கு நிலை குலைந்தது? யாருடைய தோல்வியாகும் இது? இது கங்கை மைந்தன் பீஷ்மனுக்கு ஏற்பட்ட தோல்வி. சாம்ராஜ்யத்தின் மகத்துவத்தை மனதிற்கொண்டு பெரும் பாவத்தை இதுவரை புரிந்தாய். நான் சென்ற ஜென்மத்தில் உன்னால் உயிர் தியாகம் செய்தவள் பீஷ்மா. வம்ச பாசம் உன் வாழ்வினை துவம்சம் செய்தது. அடுத்தவர் நிலையை மறக்கும் அளவிற்கு அப்பாசம் உன் கண்ணை மறைத்தது. இதுவரை நீ செய்த பாவங்கள் அனைத்தும் பானங்களாக மாறி உன் மார்பினை கிழிக்கும் பீஷ்மா. விரிந்து பறந்த உன் சாம்ராஜ்யம் குலைந்து போவது கண்டு நீ சாவினை இறைஞ்சி பெறுவாய். இறைஞ்சி பெறுவாய். அரச குலங்களில் சில யுத்த நியதிகள் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. யுத்தத்திற்கு முன்னால் கூட்டப்படும் ஆலோசனை கூட்டங்களில் அது போன்ற நியதிகள் நினைவு கூறப்படுகின்றன. பெண்ணோடு எவரும் விவாதம் நடத்தலாம், ஆனால்
பெண்ணின் மீது தாக்குதல் நடத்தினால் நரகத்தின் வழி செல்ல துவங்குவர். என்னை தாக்கும் அதிகாரத்தை நானே அனைவருக்கும் வழங்குகையில் தர்மத்தை கோரி குழப்பத்தை உருவாக்குவதேன்? தர்மம், குலத்தின் வழக்கம் இவற்றை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க இயலாது தேவி. பல ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர் தியாகம் செய்ய முற்பட்ட போது தம்மால் தடுக்கப்பட்டேன். என்னை ஒரு தினத்திற்கு ஆணாய் மாற்றுவதாய் உரைத்தீர்கள். என் வேண்டுதலை தயை கூர்ந்து நிறைவேற்றுங்கள். தம் எண்ணப்படியே நடக்கட்டும். நாளைய சூரியாஸ்தமனம் முன் ஆணவம் கொண்ட பீஷ்மன் என் கரத்தால் இறப்பான். அதன் பிறகு இந்த அகிலத்தை விட்டு சிகண்டினி நீங்க வேண்டியதும் அவசியமாகிறது. அகிலம் தனில் தர்மமானது நிலைநாட்டப்படும். கங்கை மைந்தரை பழிவாங்க துடிக்கின்றது அல்லவா? அது நடக்காது சிகண்டி. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கொள். மாதா, குருதியானது பெருகுகிறது. அவ்விடம் கொண்டு செல்லுங்கள். விரைந்து சிகிச்சை அளியுங்கள். கூடாது. ஜென்ம லட்சியத்தை நிறைவேற்றாமல் எவரும் உயிரை தியாகம் செய்வது தவறாகும் அக்கா. மகாதேவர் தமக்கு அளித்த வரம் நிறைவேற வேண்டும். அக்கா, எழுந்திருங்கள் அக்கா. பகவான் பரசுராமர் தமக்காக அஸ்திரம் ஏந்தினார். இன்று தாமும் அஸ்திரம் உயர்த்த வேண்டும். எதிரியரை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். தர்ம யுத்தத்தின் வெற்றிக்கு ஆதாரமாவீர்த்தாம். அக்கா, சுயநினைவோடு விரைந்து எழுந்திருங்கள். அக்கா, எழுந்திருங்கள் அக்கா. இனி தாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை கங்கை மைந்தர் பீஷ்மரே. தாம் தம்முடைய முக்தியை பெறுவதற்கு சித்தமாகுங்கள். தம் உயிர் பறிக்கும் காலன் சிகண்டி எனும் ரூபத்தில் தம் எதிரே நிற்கிறது பீஷ்மரே.